அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு 2026 பிப்ரவரி மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இது ஒரு கைடன்ஸ்க்காக எடுத்துங்க. இப்போ இந்த ரிஷப ராசிக்கு பணம் தான் பிரச்சனை, பிள்ளைங்களால தான் பிரச்சனை, அல்லது பிள்ளைங்களால கவலை. இந்த பிரச்சனை எல்லாம் எப்பதான் தீரும்? 2026 மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சேனல்ல கூட வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன். ரிஷபத்துக்கு இனி எல்லாம் சுகம்தான்னு. ஆனா இன்னமும் மாறல, எதுவுமே தீரல, பிரச்சனைகள் ஓயல அப்படின்னு கூட சில பேர்லாம் நினைப்பீங்க. அதாவது நம்ம ஒரு பொது பலனா சொல்லும் போது சில மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். இப்போ 2026 பிறந்திருக்கு. இது மார்ச்சுக்கு மேல பாத்தீங்கன்னாக்க நல்ல ஒரு மாற்றத்தை அடைவீங்க. அடுத்தது ஜூன் மாசத்துல இருந்து இன்னும் சிறப்பான மாற்றத்தை அடைவீங்க. இப்போ பணம் தான் பத்தும் செய்யும் அப்படின்ற தலைப்புல தான் பார்க்க போறோம். ஏன்னா கடன் ஒரு பக்கம், கடனை தீர்க்கறதுக்காக போராடினது ஒரு பக்கம். இந்த மாசத்துல அந்த கடனுடைய அழுத்தம் ஏதாவது இருக்குமா, கடனுக்கான வழி ஏதாவது பிறக்குமா, கடனை திருப்பி கட்டக்கூடிய வழி பிறக்குமா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். குறிப்பா இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் ஒரு கலவையான பலன்கள் இருக்கு. ஆனாலையும் நீங்க சமாளிக்கக்கூடிய அளவுல தான் இருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க சில மாற்றங்கள்ல, குறிப்பா 9ஆம் பாவகத்துல சூரியன் 13 நாள் இருக்கும். 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில் இருக்கு. இந்த செவ்வாயோட சூரியன் சேர்க்கை என்பது வாழ்க்கை துணைவர் வகையில கொஞ்சம் செலவுகள் ஆகும், அல்லது வாழ்க்கை துணைவருடன் சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். ஆனாலும் வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள் வரும். ஒரே வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் வரும், அதுக்காக பெரிய சண்டை வந்துடும், பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்லாம் எதுவும் கிடையாது. நல்ல தசாபுக்தி நடக்குது, பொருத்தமோட கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. மனஸ்தாபங்கள் வரும். வாழ்க்கை துணைவர் கொஞ்சம் நீங்க செலவு பண்ணுவீங்க, அவங்களுக்கு ஜுவல்லரி வாங்கி தரலாம், அல்லது குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கி தரலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில சில பேருக்கு வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை அது கொஞ்சம் செலவு பண்ணலாம். இப்படிப்பட்டதான் செலவுகள் தான் வரும். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க கடுமையான முயற்சி செய்யணும். முயற்சிகள்லாம் தடை ஏற்பட்டுதான் சக்சஸ் ஆகும். 3ஆம் இடத்தை பார்க்குது சூரியனும் செவ்வாயும். அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் கடுமையா முயற்சி செய்யணும். ஆனா அரசு பணியில் இருப்பவங்க, அரசு தொடர்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஆதாயங்கள் உண்டு. மகரத்துல சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டத்துல செவ்வாயும் உச்சம் பெறும்போது அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில அரசாங்கத்தால் நன்மைகள், மதிப்பு, மரியாதைகள் கிடைக்கும். மாதத்தோட இறுதியில பல முடிவுகளை எடுப்பீங்க. இந்த 13ஆம் தேதிக்கு மேல சூரியன் 10ஆம் பாவகத்துல இருந்து திக் பலமாகும். மேலும் 10ஆம் இடத்துல ராசியாதிபதி இருக்கிறாரு. சுக்கிரன் 10ல, புதனும் 10ஆம் இடத்துல தான் இந்த மாதம் ஃபுல்லா மேக்சிமம் இருக்கும். பிப்ரவரி 5ஆம் தேதியில இருந்தே சுக்கிரன் 10ஆம் இடத்துலயும், புதன் பிப்ரவரி 3ஆம் தேதியில இருந்து இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த 10ஆம் பாவகத்துல இந்த சூரியனும் போய் சேரும் போது உங்களுக்கு கூடுதலான பலம் வந்துடும். சில முயற்சிகள்லாம் செய்ய வேணான்னு விட்டு வச்சிருப்பீங்க, செஞ்சாலும் சக்சஸ் ஆகுறதுல நாம் எதுக்கு அதை போய் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா மாதத்தோட இறுதியில நீ எதெல்லாம் விட்டு வச்சீங்களோ அந்த விட்டு வச்ச முயற்சிகளை தொட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அந்த முயற்சிகளால உங்களுக்கு ஆதாயமோ அல்லது அந்த முயற்சி சக்சஸ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு உண்டு. வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, முக்கியமா வேலை தேடக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய வேலை வாய்ப்பு மாதத்தோட இறுதியில கிடைக்கும். அரசு பணி அல்லது தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு கூட வேலையில நெருக்கடி இல்லாம இருப்பீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணாலையும் நெருக்கடி இல்லாம அல்லது டென்ஷன் இல்லாம, மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் இல்லாம இருப்பீங்க. மதிப்பு மரியாதை இருக்கும். அதே போல குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாக்க, திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கதா செய்யும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறோம், நாங்க என்ன செய்யறது, தனிமையா இருக்கு வாழ்க்கை அப்படின்னாக்க, இந்த மாதத்துல 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால பிரிந்து போனவங்க இருந்து ஒரு செய்தி வரலாம், அல்லது அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அது காதலா கூட இருந்து பிரிந்திருக்கலாம், அல்லது கணவன் மனைவியா இருந்து பிரிந்திருக்கலாம், அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து கூட பிரிந்திருக்கலாம். அப்படிப்பட்ட உறவை இந்த மாதம் சந்திப்பீங்க. சந்திப்பதால் உங்கள் வாழ்க்கை மாறும். சில நல்ல விஷயங்களும் நடக்கலாம். உங்க ஜாதகத்தின் அடிப்படையிலன்னு வச்சுங்களேன், நல்ல தசா புக்தி நடக்குதுன்னா பாசிட்டிவாவே இருக்கும், மீண்டும் கூட சேர்ந்துடலாம்.
நல்ல தசாபுக்தி நடக்கலனாக சந்திச்சவங்க சந்திச்சுட்டு அப்படியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டுடும். அதனால நம்மளுடைய ஜாதகத்தின் படியும் அந்த முடிவு என்பது இருக்கும். ஆனா விலகி போன உறவு உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உள்ள காலகட்டம். பிள்ளைகள் வகையில உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். குறிப்பா திருமணமாகாத பிள்ளைகளுக்கு வரன்கள் வர்றது, பேச்சுவார்த்தை நடத்துறது, அல்லது பிள்ளைகள் வகையில ஒரு நல்ல ஒரு நிறுவனத்துல ஜாயின் பண்ணி மகிழ்ச்சி அடைகிறது, சுப நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கிறது போன்றவையும் ஏற்படும். சில பேருக்கு உங்க ஜாதகப்படி புத்திரபாக்கிய தோஷங்கள் இருக்கு அப்படின்னாக்க நீங்க பிள்ளைகளுக்காக புத்திரபாக்கியத்துக்காக செலவு பண்ணி புத்திரபாக்கியம் பெறக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஆனா புத்திரபாக்கியத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு அதுக்கான பாசிட்டிவான ரிசல்ட்டும் கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த பிள்ளைகள் அல்லது உங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசக்கூடிய பிள்ளைகளால கொஞ்சம் மன வருத்தம் அவ்வப்போது இருக்கும். ஆனாலும் பெரிய அளவுக்கு துன்பம் இல்லை. இந்த பிரச்சனை உங்களுக்கு மே மாசம் வெறும் இருக்கும். ஜூன் மாசத்துல இருந்து இந்த சனிக்கு 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு இந்த குரு பார்வை வரும்போது, அதாவது கடகத்துல குரு வரும்போது இந்த பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள்லாம் நீங்கிடும். பயப்பட வேண்டியதில்லை. உங்களின் உடல்நலத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொந்தரவுகள்லாம் நீங்கும். சில பேருக்குலாம் இன்னமும் சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கக்கூடியதாகவே இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. அதே போல இந்த 10ஆம் பாவகத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை என்பது வீடு வாங்குறது அல்லது சொத்துக்கள் வாங்குறது அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறது போன்றவெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்புடையதாக இருக்கும். அதற்கான சில பேர் முயற்சி பண்ணுவீங்க. பிளாட் வாங்குறது அல்லது கார் வாங்குறது அல்லது வண்டி விட்டுட்டு புதிய வண்டி வாங்குறது, இந்த மாதிரி எல்லாமே ரெனோவேட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதற்கான முயற்சிகள் சாத்தியமாகும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் தான். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த செவ்வாய் பலம் பெற்று இருக்கிறது ஒரு நிலையில வாழ்க்கை துணைவரால் ஆதாயமும் இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு சின்ன பாசிட்டிவ் தான். ஆனால் தந்தையின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். பூர்வீக சொந்தங்கள் சொத்துக்கள் இவற்றில் சில வில்லங்கங்கள் சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் போகும். அல்லது தந்தையுடன் கூட உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் போகும். இந்த சனி 11ஆம் பாவகத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இருக்கு. உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா கடுமையா உழைப்பீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும். உழைப்புக்கேற்ற பதவி உயர்வு கூட சில பேருக்கு வரும். அதே போல 11ஆம் பாவகத்துல சனி இருக்கிறதுனால சில நேரங்களில் உங்க ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடக்கலனாக்க அவர்களுக்கு மட்டும் சில பேர் நண்பர்களால சில தவறான பழக்க வழக்கங்களால அல்லது லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு நஷ்டமாகும், உங்க கூட இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். அதனால அதாவது பெரிய முடிவுகள் எடுக்கும் போது அல்லது சில பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒன்று புதிய காரியம் ஒன்று தொடங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறது உங்களுக்கு பண நஷ்டத்தை தவிர்க்க வைக்கும். மேலும் சில விஷயங்கள் அதாவது ஆடம்பர செலவு பண்றீங்க அல்லது வரவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்குலாம் ஏற்படும். ஏன்னா விரையாதிபதி உச்சமாகிறார். வரவு எட்டனா செலவு பத்தனான்ற மாதிரி இருக்கும். பணம் இருந்தாதான் வாழ்க்கை, பணம் பத்தும் செய்யும் இல்லையா. இந்த பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் சில பேருக்குலாம் நெருக்கடி கொடுக்கும். அப்ப கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலை, புதிய கடன் படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுடும். அதனால செவ்வாய் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல விரயங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கும் தெரிஞ்சுக்கணும். குறிப்பா தேவையற்ற செலவுகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. தேவையற்ற செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதற்கு செலவு பண்ணீங்கன்னா தேவையான செலவுக்கு உங்களுக்கு பணம் இல்லாம ஒரு கையை கடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். வீடு சொத்து வகையில கடன் படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனா கடனுடைய அழுத்தமும் கொஞ்சம் வரும். பழைய கடனை கட்டுறதுக்கு புதிய கடன் வாங்கி கட்டக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால புதிய கடன் மேலும் மேலும் படாம எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நன்மையை கொடுக்கும். அதே போல குருவை பொறுத்தவரை 2ஆம் பாவகத்திலிருந்து வக்ரம் பெற்று இருக்கிறது தன்னுடைய 8ஆம் பாவகத்தையும் பார்க்குது. மேலும் உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக வராரு. பணம் வருது, அதுக்கு மேல செலவாகுது, கையிலேயே நிக்கல அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். அதே போல திருமணத்துக்காக வரன் பாக்குறீங்கன்னு வச்சிங்களேன், வரன் வருது ஆனா செட் ஆக மாட்டேங்குது, தள்ளி போகுது அப்படின்ற கவலையும் இருக்கும். முக்கியமா யாருக்கெல்லாம் தள்ளி போகும்னா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 2 குடியவன் நீசம் பெற்றோ அல்லது நீச பங்கமாயிருந்தோ அல்லது 6, 8, 12ஆம் பாவங்களில் மறைந்தோ 7ஆம் பாவகத்துல ஒரு பாவகிரகம் அல்லது 2ஆம் பாவகத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறவங்களுக்கு தான் திருமணம் லேட் ஆகிக்கிட்டே இருக்கும், தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி அதற்குரிய சொல்யூஷன், அதற்குரிய கன்சல்டேஷன் எடுத்து ஒரு பரிகாரம் பண்ணி எந்த கோயிலுக்கு போயிட்டு வருதுன்னு போயிட்டு வாங்க. நிச்சயமா தடைகள் நீங்கும்.
தான தர்மங்கள் செய்யுங்க, நிச்சயமா உங்களுடைய அசுப விரயங்கள் குறையும். அதே போல ராகு பகவானை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 10ஆம் பாவகத்திலையும் கேது 4ஆம் பாவகத்திலையும் இருக்கிறது. 10ல ராகு, புதன், சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை மாதத்தோட தொடக்கத்திலே இருக்கும். ராகு சுய சாரத்துல இருக்கிறாரு, சதயம் நட்சத்திரத்திலே இருக்கிறாரு. கேது பூரம் நட்சத்திர சாரத்துல இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா எதிர்பாராம பணம் வரும், ஆனா எதிர்பாராம செலவு ஆகும். அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். சில பேருக்கு தொலைதூரத்தில் பயணப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க தாய்நாட்டுக்கு போகக்கூடியது, அல்லது இங்க இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ வெளி மாநிலத்துக்கோ பயணப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். 10ல ராகு இருக்கிறதுனால பதவியில் ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அது சுயசாரம்ன்றதுனால மேக்சிமம் அந்த பதவியில் மாற்றம் என்பது பாசிட்டிவா தான் இருக்கும். 5ஆம் பாவகத்துல கேது இருக்கிறது உடல்நல தொந்தரவு சில நேரங்கள் வரும், வயிறு சம்பந்தமான பிரச்சனை, பிள்ளைகள் வகையில சில கவலைகளும் போகும். அதே போல முயற்சி தடைகள் இருக்கும். தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். பூர்வீக சொத்து போன்றவற்றில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் நீங்க வெயிட் பண்ணும். ஒரு மே மாசம் வரல வெயிட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சில பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அது வெறும் ஒரு நன்மையும் தீமையும் கலந்த பலனாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரை கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் போகும். ஒரு சிறு தூர பயணமாவது போயிட்டு வருவீங்க. ஆன்மீக கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை வரும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில புதிய வாய்ப்பு கிடைக்கும், அல்லது பதவி உயர்வோ அல்லது முன்னேற்றமான சூழ்நிலையோ அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் பேச்சுவார்த்தை நடைபெறும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை வருமானத்துக்கு மீறிய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால புதிய கடன் படக்கூடிய வாய்ப்பு வரும். மேலும் அலைச்சல்கள், பயணங்கள் ஏற்படும். சில பேருக்கு தொலைதூர பயணங்களோ அல்லது சிறுதூர பயணங்களோ ஏற்படும். அதே போல மிருகசீரிசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்குமே வாழ்க்கை துணை விட்டு சற்று பிரிந்திருக்கிறது, தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அல்லது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணை ஒரு வகையில மன கஷ்டங்கள் போன்றவையும் ஏற்படும். விட்டு கொடுத்து போகணும். இந்த காலகட்டத்துல மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களின் உடல்நலத்திலும் கவனம் செலுத்திங்க, தந்தையின் உடல்நலத்தை கவனம் செலுத்திங்க. அதே போல சொத்துக்கள் சம்பந்தமாக எந்த புதிய முடிவுகளும் எடுக்காம இருங்க. நிறைய விரயங்கள் ஆகும். கோபதாபங்களை கட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே மேக்சிமம் இந்த சொந்தங்கள் பந்தங்களோட பங்காளியோட சண்டை இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கும். சில நேரங்கள் நம்ம விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலைகள் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மேலும் மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் வந்தாலும் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மொத்தத்துல இந்த மாதம் நன்மையும் தீமையும் கலந்த மாதமாகவே இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க, அல்லது சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் சேர்ந்து காட்சியளிக்கக்கூடிய ஸ்தலம் திருமோங்கூர்ன்ற இடத்துல, மதுரை பக்கத்துல திருமோங்கூர்ல பெருமாள் கோயில்ல சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் சேர்ந்து காட்சியளிக்கக்கூடிய ஸ்தலம் இருக்கு. அந்த சன்னதிக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அடைவீங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.